அடுத்தது வந்து பகுமுகலிங்கம். இது வந்து ஷோலாப்பூர்ல, இது இல்லை, மகாராஷ்டிராவில் ஷோலாப்பூர்ல ஹரிஹரேஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலை ரெனோவேட் பண்ற சமயத்துல வந்து இந்த லிங்கத்தை அந்த எஸ்கவேட் பண்ணி எடுத்து அந்த லிங்கத்தை வந்து அந்த கோவிலையே பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கா. இதுல 359 முகங்கள் இருக்கு. ஒரு முகங்களும் ஒரு எக்ஸ்பிரஷனோட இருக்கு. இதுல பாம்பு இருக்கும், டமரு இருக்கும், சிவனுக்கு உண்டான அம்சங்கள் ஃபுல்லா அதுல இருக்கு. சிலது உட்காந்து இருக்கா மாதிரி, சிலது நிக்கிறா மாதிரி இருக்கிறதா சொல்றான். இது வந்து ஒரு நாள் அபிஷேகம் பண்ணினா 365 நாள் அபிஷேகம் பண்ணின பலனை கொடுக்கும்னு சொல்றா. ஒரு வாட்டி அங்க விசிட் பண்ணிட்டா மறுஜென்மம் மறுபிறவி கிடையாதுன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது நம்ம வந்து ஹனுமானும் சிவனின் அம்சம் அப்படின்ற டாபிக்ல பார்க்க போறோம். இது வந்து இந்த 10 நாள், இந்த 12 நாள், ஆக்சுவலி 12 நாள் பார்த்ததுல நிறைய பேருக்கு தெரியல. பட் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இதை பார்த்தா என்னன்னா, வராக அவதாரம் எடுத்து பெருமாள் வந்து பூமாதேவிய கடல்ல மேல எடுத்துன்னு வர்றாரு இல்லையா, அந்த சமயத்துல சிவபெருமான் வந்து தேவர்களுக்கு தன்னோட விஸ்வரூபத்தை காமிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து வராகரோட தலை வந்து சிவபெருமானோட காலில் பட்டுடுறது. சிவபெருமான் பதறி போயிடுறாராம், மாதிரி அவன் கால் என் தலை என் காலில் பட்டுடுத்தேன். ஸோ ஹி வாண்டட் டு டூ சம் பிராயச்சித்தம் பண்றதுக்கு பெருமாளை கேட்குற. பெருமாள் வந்து முதல்ல மறுத்தவர், அப்புறம் சொல்ற, சரி ராமா அவதாரத்துல நான் ராவணனை சம்ஹாரம் பண்ண போறேன், அப்ப நீ எனக்கு துணையா கட்டாயம் வரணும் அப்படின்னு கூப்பிடுற. ஒரு நாள் சிவபெருமான் ஒரு குரங்கு வடிவில் அவசரமா கைலாசத்துலேருந்து கிளம்புறா. அப்போ பார்வதி கேட்குறா, எங்க போறீங்கோ அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்றாரு, இல்லை இந்த மாதிரி ராமாவதாரத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, பெருமாளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் போறேன், இப்போ நானும் கூட வரேன் அப்படின்னு முதல்ல மறுக்கிறாரு. அப்புறம் சரி, அவர் ரொம்ப பிடிவாதமா சொன்னதுனால சரிப்பா, அப்போ நீ என்னோட வால்ல இருந்துக்கோ அப்படிங்கிற. அதனால்தான் ஹனுமனுக்கு வாலில் ரொம்ப பலம் ஜாஸ்தின்னு சொல்லுவாள். அதனாலதான் அந்த வாலை எரிக்க முடியல. அந்த வால் இருந்ததுனால்தான் அவர் அவ்வளோ இது பறந்து போனார். அந்த இப்போ நீ பூஜை பண்ற போது கூட நிறைய பேர் ஹனுமனுக்கு பொட்டு வைப்பா, அது அந்த வாலுக்கு மட்டும்தான் வைப்பா. ஏன்னா அவன் சக்தி ஃபுல்லா, ஹனுமாருக்கு கொடுக்குற சக்தி ஃபுல்லா அந்த வால் தான் இருக்கிறதுங்கிறது ஒரு நம்பிக்கை. சரி, அப்போ அவ கேட்குறா, ஏன் நீ குரங்கு மூஞ்சியில போற? வந்து ஆதிசேஷன் வந்து லக்ஷ்மணரா கூடவே இருக்காரு, அவர் சாதாரண ஹியூமன் பாடியில தானே போயிருக்காரு, நீங்க மாத்திரம் எதுக்கு குரங்கு ரூபம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்ற, இல்லை, என் பக்தரான ராவணன் என்னை பார்க்கறதுக்கோசரம் கைலாசம் வந்தான். அப்போ இந்த நந்தி வந்து உள்ள விடலை. 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதத்தின் போது நந்தியை வந்து இவன் வந்து ராவணன் வந்து குரங்கு மூஞ்சின்னு திட்டிடுறான். உடனே நந்திக்கு கோவம் வந்து, என்ன குரங்கு மூஞ்சின்னு திட்டின இல்லை, உன்னோட அழிவு ஒரு குரங்கால தான் வரும் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறார். ஸோ சிவபெருமான் என்ன சொல்றார், அந்த என்னோட பக்தனோட வாக்க நிறைவேற்றுறதுக்கோசரம் நான் குரங்கு ரூபத்துல போறேன் அப்படின்னு சொல்றேன். இட் இஸ் வெரி குட். எங்கிறது இவ்வளோ அழகா நம்மளோட புராணத்துல, நம்மளோட எபிக்ஸ்ல என்ன அழகா ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கா. இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பார்க்குற போது சின்ன கதை, குட்டி இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்மளோட ராமாயணத்திலே ஆகட்டும், மகாபாரதத்திலே ஆகட்டும், எந்த கதையில ஆகட்டும். ஸோ அடுத்தது நம்ம ரிஷபாரூடரை பத்தி ஆகட்டும். ஒரு சமயம் சிவபெருமான் வந்து அவரோட ரதத்துல வந்து தேவர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கோசரம் அசுரங்களோட சண்டை போடுறதுக்கோசரம் போயிட்டு, அப்ப அவரோட அந்த தேரோட சக்கரம் உடைச்சு போயிட்டு ஒரு என்ன பண்றதுன்னு முடியாம தவிச்சுட்டு சமயத்துல பெருமாள் அங்க வந்து அவருக்கு வந்து நான் உனக்கு ரிஷபரா வந்து உன்னை அழிச்சின்னு போறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிஷபரா அழிச்சின்னு போறேன். அதனால அந்த சிவபெருமான் வந்து ரிஷபாவோட. அடுத்தது வந்து திருநீலகண்டம். நம்மளுக்கு திருநீலகண்ட கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பாக்கடல கடையிற சமயத்துல அமிர்த செல்வத்துல விஷம் வருது. எல்லாரும் வந்து சிவபெருமான்கிட்ட போய் பஞ்சமடைகிறா. அப்போ சிவபெருமான் அந்த விஷத்தை எடுத்து ஊழிட்டு, அப்போ வந்து பார்வதி தேவி வந்து அவரோட தொண்டையை குடிச்சு அந்த விஷம் அங்கேயே தங்கிடும்படி செய்யறார். அதனால அவருக்கு திருநீலகண்டன்ற செய்தி. ஓகே, அடுத்தது நம்ம வந்து கங்காதரன், அதாவது சாகரன்ற ஒரு அரசன் வந்து சக்கரவர்த்தி ஆகணும்னு சொல்லி அஸ்வமேத யாகம் பண்ணி அந்த குதிரையை விடுறான்.
அந்த குதிரையை வந்து இந்திரனுக்கு பயம் வந்துடுறது. எங்கேயான அந்த குதிரையை இது பண்ணிட்டு அவனோட பதவி பறிபோயிடுமேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அந்த குதிரையை கொண்டு போய் கபிலரோட ஆசிரமத்துல கட்டி வச்சுடுறான். இந்த சாகரனுக்கு வந்து 14,000 பிள்ளைகள் இருக்கு. குதிரையை காணமேன்னு சொல்லிட்டு அவ எல்லாரையும் போய் பார்க்க சொல்றான். அப்போ அவ எல்லாம் வந்து கபிலரோட ஆசிரமத்துக்கு வந்து, கபிலர் அப்போ வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் தான் எடுத்துன்னு போயிட்டார் இந்த குதிரையை வச்சுட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு அந்த குதிரையை இது பண்றோடனே அவர் வந்து அவரை இது பண்ணினோடனே அவருக்கு வந்து கோவம் வந்துடுது. கோவம் வந்தது. அவரோட அந்த தவ சக்தியினால அவளெல்லாம் அழிச்சு விடுறாரு. அவெல்லாம் அப்படியே எரிஞ்சு சாம்பலாயிடும். ஸோ இவன் தன்னோட அது அப்படியே நின்று போயிடுறது. அப்புறம் அந்த இதுல வர பகீரதன், அந்த குலத்துல வர பகீரதன் தன்னோட முன்னோர்களோட சாம்பல் கரைக்காதனால வந்து அவ மோட்சத்துக்கு போலன்றது தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுட்டு அதை வந்து கங்கையில கரைச்சா அவள்லாம் மோட்சத்துக்கு போவான்றது தெரிஞ்சுட்டு அவன் என்ன பண்றான், கங்கையை வந்து பூலோகத்துக்கு கொண்டு வரதுக்கோசரம் கங்காதேவி கிட்ட அவன் வந்து தபஸ் பண்றான். அப்ப கங்காதேவி சொல்றா, நான் உனக்கு அருள் புரியறேன், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா அங்கிருந்து வந்தேன்னாக்கா வந்து பூமி தாங்காது, அதனால நான் அதை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாவோ. அப்போ வந்து ஒரு அசரீரி விரிக்கிறது, சிவபெருமானால தன் தலையில அதை தாங்கிக்க முடியும்னு சென்னு சிவபெருமான் கிட்ட போய் வந்து இவ வந்து ரிக்வெஸ்ட் பண்ணினோன்னு சிவபெருமான் தன் தலையில அந்த கங்கையை தாங்கிக்கிறார். அதுதான் கங்காதரன். ஆச்சா. அப்புறம் வந்து அதை பூமிக்கு எடுத்துன்னு வரணுமே. அப்புறம் வந்து அதை வந்து அவர் வந்து தலையிலேருந்து பூமிக்கு அதை ரிலீஸ் பண்ணி விடுறார். அதான் அவரோட தலையிலேருந்து விசர்ஜனம் பண்றார். அதான் கங்கா விசர்ஜன மூர்த்தி. ஸோ அடுத்தது வந்து சுகாசனர். நம்மளுக்கு தெரியும் யோகால சிட்டிங் பாஸ்டர் நிறையா இருக்கு. வந்து நம்மளுக்கு தெரியும் வந்து மயூர இதில் உட்கார்றது, வஜ்ராசனத்தில் உட்கார்றது, அப்புறம் கோமுகாசனத்தில் உட்கார்றது, இந்த மாதிரி 9 ஒரு முக்கியமான ஆசனங்கள் இருக்கு. அதில் வந்து சுகாசனம் ஒன்று. சுகாசனம்ன்றனாக்கா இடது காலை மடிச்சுட்டு வலது காலை தொங்க போட்டுன்னு உட்கார்றதுக்கு. அந்த ஆசனத்தில் உட்கார்ந்துக்கிற சிவபெருமானுக்கு சுகாசன மூர்த்தின்னு பேர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து யக்னேஸ்வரர். அவர் வந்து யஜ்யம் யாகம் இதுக்கெல்லாம் அவர் வந்து அதிபதி. அதுக்கெல்லாம் அவர் வந்து அதுக்கு உண்டான பலனை கொடுக்குறவர்.